தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. அதிமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளில் எந்த புகார் வந்தாலும் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டுக்கு அதிமுக பதிலடி கொடுத்துள்ளது. அதிமுக ஆட்சியில் சட்டவிரோத விற்பனை முதல் சந்து விற்பனை வரை 8000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டுள்ளது என்று அதிமுக தெரிவித்துள்ளது. திமுக ஆட்சியில் நடப்பது என்ன? செந்தில் பாலாஜி மாடல் நிறுவனமாக்கப்பட்ட கொள்கை. தமிழகத்தில் உள்ள எல்லா டாஸ்மாக் கடைகளிலும் பாட்டிலுக்கு மேல் 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை கணக்கே இல்லாமல் கொள்கை நடக்கிறது என்று அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இப்போது பாட்டிலுக்கு மேல் 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டி வசூல் செய்யும் அளவிற்கு பகல் கொள்ளை நடைபெறுகிறது. முந்தைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாத செந்தில் பாலாஜி இப்போது 41 உயிர்கள் பலியானதும் விளக்கமளிக்கிறார் என்று அதிமுக விமர்சித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளிலும் எந்த புகார் வந்தாலும் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டிற்கு அதிமுக பதிலடி கொடுத்துள்ளது. அதிமுக ஆட்சியில் சட்டவிரோத விற்பனை முதல் சந்து விற்பனை வரை 8000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டுள்ளது என்று அதிமுக தெரிவித்துள்ளது. திமுக ஆட்சியில் நடப்பது என்ன? செந்தில் பாலாஜி மாடல் நிறுவனமாக்கப்பட்ட கொள்கை. தமிழகத்தில் உள்ள எல்லா டாஸ்மாக் கடைகளிலும் பாட்டிலுக்கு மேல் 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை கணக்கே இல்லாமல் கொள்ளை நடக்கிறது என்று அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இப்போது பாட்டிலுக்கு மேல் 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டி வசூல் செய்யும் அளவிற்கு பகல் கொள்ளை நடைபெறுகிறது. முந்தைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாத செந்தில் பாலாஜி இப்போது 41 உயிர்கள் பலியானதும் விளக்கமளிக்கிறார் என்று அதிமுக விமர்சித்துள்ளது.